அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். இந்த பதிவில் காண இருப்பது ஆடி மாத பொது பலன், ஆடி மாத மழை பலன், ஆடி மாத கோச்சார கிரக நிலை. மீனராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம். உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து அடுத்த 6 மாதம் ஆடி மாதம் முதல் தட்சாயன காலம். ரேவதி நட்சத்திரம் முதல் பரணி நட்சத்திரம் வரை 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். தேவர்களுக்கு பகல் பொழுது முடிந்து தேவர்களுக்கு அடுத்த 6 மாதம் இரவு பொழுது. ஆடி மாதம் என்றாலே அம்பாள், மாரியம்மன், காளியம்மன், பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகும். திருமண தம்பதியர்களுக்கு தலையாடி விசேஷமான மாதம். ஆடி மாத அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உகந்த அமாவாசையாகும். 18ஆம் பேருக்கு வரலட்சுமி விரதமிருந்து வழிபடக்கூடிய மாதமாக கடக மாதம் விளங்குகிறது. ஆடி மாதம் பார்த்திங்கன்னா விவசாய காய்கறி விலைகள், பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாய் விலை ஏறும். தங்கம் வெள்ளி விலை சராசரியாக இருக்கும். ஆடி மாதம் மழை பலன் காணலாம். மலைக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தேவகுருவோடு ஒரு ராசியில் இணைகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்குள் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் புயல் உருவாகும். ஒரு சில இடங்களில் சுனாமி வர வாய்ப்புண்டு. கடலுக்கடியில் பூகம்பம் ஏற்படும். சரக்கு கப்பல்கள் விபத்துக்குள்ளாக வாய்ப்புண்டு. ஆடி மாதம் எல்லா இடங்களிலும் சராசரியான மழை பொழியும். ஆடி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். கடகராசியில் சூரியன், மீனராசியில் சந்திரன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் குரு, சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, கும்பராசியில் சனி ராகு. சந்திரபகவான் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து ஆடி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நாகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசி என்பதற்கு ஆடி மாத பொது பலன் காணலாம். இந்த ஆடி மாதத்தை பார்க்கும்போது எந்த கிரகமும் அஸ்தங்கம் இல்லை. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது மீன ராசி என்பதற்கு நேரம் நல்ல நேரமாக உள்ளது. சந்திர பகவான் ஜென்ம ராசியிலிருந்து ஆடி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். பசித்த வேலைக்கு நேரத்துக்கு சாப்பாடு தாராளமாக கிடைக்கும். ஜென்ம ராசியிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது உறக்கம் நன்றாக இருக்கும். உணவு, உடை, இருப்பிடம், வசதி வாய்ப்புகள் உண்டு. நகை ஆபரணங்கள் எடுக்கலாம். புதிய துணிமணி எடுக்கலாம். ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்கிறார். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். 3ஆம் வீட்டு அதிபதியை ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மீன ராசி அன்பர்கள் தங்க நகையோ, வெள்ளி நகையோ, கவரிங்கோ, நகைகள் வாங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். சிலர் வீடு கட்டலாம். 3ஆம் அதிபதி 3வது வீட்டில் செல்லும்போது பகையாளி, எதிரிகள் தொல்லை இல்லை. கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தீர்வுக்கு வரும். உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். தைரியமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு. ஆடி மாதம் 10ஆம் தேதி 4வது வீட்டிற்கு புதன் குருவோடு சுக்கிரன் இணைகிறார். மீனராசிக்கு 4வது வீட்டில் சுக்கிர பகவான் செல்வதும் உங்களுக்கு யோகமே. நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பிரிந்த நண்பர்கள், பிரிந்த காதலர்கள், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரலாம். 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது வீடு அழகுபடுத்தலாம். வீட்டுக்கு வெள்ளை அடிக்கலாம். வீடு கட்டலாம்.
புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். புதிய ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் வாங்கலாம். 4வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்லும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு வண்டி வாகனம் விவசாயம் நன்றாக இருக்கும். மீனராசி அதிபதி 4வது வீட்டிலே செல்கிறார். சுகஸ்தானத்திலே குருபகான் செல்லும்போது இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். சிலர் வீடு நிலம் சொத்துக்கள் விற்க வேண்டுமென்று வேற சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அதிக விலைக்கு விற்கலாம். சொந்த பந்த உறவுகளிடம் ஆடி மாதம் 23 தேதிக்குள் ஒரு சிலருக்கு பகை விரோதம் மனஸ்தாபங்கள் வரலாம். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்களால் ஒரு சிலர் பண மோசடி பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ இந்த மாதத்தில் யாருக்கும் கைமாத்தாவோ கடனாவோ பணங்காசு கொடுப்பதை மீனராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. 4ஆம் வீட்டு அதிபதி புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். யாருக்கு ஜாமீன் கையொப்பம் போடுறது, நண்பர்களுக்காக கூட்டாளிகளுக்காக நீங்கள் முன்னின்று பரிந்து பேசுவது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். 4வது வீட்டிலே புதன் செல்லும்போது தாய் மாமன்கள் வழி உதவிகள் கிடைக்கும். கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், தாளாளர்கள், ஜோதிடர்கள், வாக்கால் பேச்சால் தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பு. ஆடி மாதம் 18ஆம் தேதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு சூரியனோடு புதன் கூட்டு சேர்கிறார். புத அதியோகம் மீனராசி என்பளுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி படிப்பாங்க. அரசு உதவிகள் கிடைக்கும். 5வது வீட்டிலே சூரியனோடு புதன் கூட்டு சேரும்போது குழந்தைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடி பெருக்கன்று ஆறு கடல் நதிகளுக்கு நீராட செல்லக்கூடியவர்கள் நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனராசிக்கு 6ஆம் அதிபதி 5வது வீட்டில் செல்லும்போது குழந்தைங்க பக்கத்து வீடு பிள்ளைகளிடம் விளையாடுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பக்கத்து வீட்டு பிள்ளைங்களிடம் அடித்தடி சண்டை கண்டை பட்டிக்கிட்டு காயங்க ஏற்படுத்திக்கிட்டு வருவாங்க. பிள்ளைங்களால் இந்த மாதிரி பஞ்சாயத்து பேசுகிற அளவுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை மீனராசிக்கு 2 9ஆம் வீட்டு அதிபதி கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் 6வது வீட்டிலே செவ்வாய் செல்வது மீனராசிக்கு யோகமே. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நன்றாக இருக்கும். பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை. எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். நல்ல பணப்புழக்கம் உண்டு. உங்கள் கௌரவ மதிப்பு உயரும். ஆடி மாதம் 13 வரை சனிச்செவ்வாய் நேர்பார்வையில் இருக்கும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுடன் இடம் மாற்றங்களும் ஏற்படும். ஆடி மாதம் 13ஆம் தேதி மீனராசிக்கு 7வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். கலத்திரஸ்தானத்திலே 2 9ஆம் வீட்டு அதிபதி அமரும்போது உங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். அதிகமாக கோவப்பட்டு பேசுவீங்க. திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். 7வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டு பேசுகிறது, சண்டை போட்டுக்கிட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். ஆடி மாதம் 13க்கு பிறகு மீனராசி என்பர்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது விவசாயம், மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பல நன்மைகள் சில தீமைகள் உண்டு. பொது சேவை வேலை செய்யக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். வெப்ப கிரகம் 7ஆம் வீட்டில் இருந்து மீனராசியை பாரி செய்யும்போது கண் வலி, வயிறு குடல் சார்ந்த பிரச்சனை, வயிற்று வலி இந்த மாதிரிலாம்
மீனராசி என்பதற்கு ஏற்பட வாய்ப்புண்டு. 7வது வீட்டிலிருந்து 8ஆம் பார்வையால் 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்வார். பேச்சுவார்த்தையில் கவனமாருங்க. ஆடி மாதம் 13க்கு பிறகு பல்வலி, முகத்தில் காயங்காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மீனராசிக்கு 12வது வீட்டிலே சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். சனி பகவான் வக்கரம் அடைவது பெரிய அளவு யோகமே. லாபங்களை பெறக்கூடிய காலகட்டம். மூத்த உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பாங்க. உங்களுடைய மன எண்ண ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். 12வது வீட்டிலே ராகு இருக்கும்போது, சனி வக்கரகதியில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். மீனராசிக்கு ஆடி மாதம் 13ஆம் தேதி முதல் கலத்திரஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டைச்சிட்டு வரும். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் வழியில் பேச்சுவார்த்தையில் பிரிஞ்சு போகிற மாதிரி நிலை கூட ஏற்படுத்திவிடும். பேசும்போது கவனமாக பேசுங்க. வயது பெரியவர்களை வாடா போடான்னு எகடா உடமாக பேசுறது, கட் பண்ணுற மாதிரி, வெட்டி விடுற மாதிரி பேசுவதெல்லாம் இந்த கால நேரத்தில் மீனராசி என்பவர்கள் தவிர்த்து விடுங்க. சுக்கிர பகவானுடைய நிலை நன்றாக இருக்கிறது. நேரம் நல்ல நேரம் என்றே சொல்லலாம். நல்ல பண வரத்து உண்டு. பெரும்பாலும் ஆடி மாதம் மீனராசி என்பவர்களுக்கு சந்தோஷம் கூடும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.